இந்த இளைஞன் கையில் எடுத்த மீனை மிக வேகமாக வெட்டித் தள்ளுகிறான். அவன் வெட்டி முடித்த பின் மீனை தூக்கிக் காட்டிய போது எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. மீனை பல துண்டுகளாக வெட்டியிருந்தாலும் அது ஒரு முழு மீன் போலவே காட்சி அளித்தது. உடனே ஒரு டார்ச் எடுத்து அந்த மீனின் மேல் பகுதியை நெருப்பால் வாட்டினான். இதை பார்த்த எதிரணி சமையல் கலைஞர் தன்னுடைய உதவியாளரை சேர்த்துக் கொண்டு 2 பேராக சேர்ந்து இந்த இளைஞனை தோற்கடிக்க பிளான் போட்டாங்க. ஆனால் அந்த இளைஞன் எதற்கும் பயப்படாமல் ஆப்பிள் மரக்கட்டைகளை எரித்து அந்த புகையின் வாசனை மீனில் இறங்கும்படி செய்தான். மறுபுறம் எதிரணியினர் மீனை வேக வைத்து மசாலா வாசம் வரும்படி வதக்கிக் கொண்டிருந்தனர். நேரம் முடிய போகும் தருணத்தில் அந்த இளைஞன் பொறுமையாக தான் செய்த எலும்பு சூப்பை பாஸ்தா கிண்ணத்தில் ஊற்றி அதன் மேல் அந்த மீனை அழகாக அடுக்கினான். ஆனால் எதிரணியினர் அவசரமாக நூடுல்ஸ் மேல் சூடான எண்ணெயையும் மிளகாயையும் ஊற்றினார்கள். ஜட்ஜஸ் அந்த இளைஞனின் உணவை சாப்பிட்டு பார்த்து அதன் மென்மையையும் சுவையையும் பாராட்டி தள்ளிட்டாங்க. எதிரணியின் உணவை சாப்பிட்ட போது அவர்கள் முகம் மாறியது. காரணம், எதிரணி சமையல் கலைஞருக்கு சுவையை அறியும் திறன் குறைந்து போனதால் அவர் வழக்கமான மசாலா இல்லாத போது உணவை அதிக காரமாக செய்துவிட்டார். இறுதியில் அந்த இளைஞன் தனி ஒருவனாக ஒட்டுமொத்த டீமையும் வீழ்த்தினான். அவன் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த எதிரணி உதவியாளர் அவன் மேல் குற்றம் சொல்ல வந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. அவர்கள் ஒரு டீமாக இருந்தும் தோற்றுவிட்டார்கள். ஆனால் அந்த இளைஞன் தன் திறமையால் மட்டுமே ஜெயித்துவிட்டான். உண்மையான திறமைக்கு முன்னால் குறுக்கு வழிகள் என்றும் ஜெயிக்காது.